வணக்கம், நான் உங்கள் விஸ்வா அருண்ராஜா பேசுகிறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் தற்காப்பு கலையாகவும் ஃபிட்னஸ்க்காகவும் வாழ்க்கையில் எப்படி இதை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காகவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இவ்வளோ நாள் நிறைய டெக்னிக்ஸ் பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அதோட ப்ராக்டிஸ், அதோட எக்ஸசைஸ், அதுக்காக பாடி நம்ம எப்படி ஃபிட்டாக வச்சுக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டெக்னிக் லெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர டெக்னிக். அண்ட் இதே நம்ம சர்க்குலர் மூவ்மெண்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட், பாடி டர்ன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ லெக்கோட சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸை பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்ல. போன தடவை பேக் டைரக்ஷன் பார்த்தோம், இப்போ ஃப்ரண்ட் டைரக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சுபா நம்ம கூட இருக்காங்க. இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ஹெல்ப்ஃபுல். உங்களோட ஹிப் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும். அண்ட் உங்களோட மூமெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக நீங்கள் நடந்து போகிறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு அத்லீட்டாக இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சுபா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். வெல்கம் சுபா. நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறது சர்க்குலர் லெக் டெக்னிக்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் எப்படி இந்த லெக் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பொட்டென்ஷியல் அட்டாக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஏன் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா, அவங்களோட பாடி ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நான் இது ரெண்டு இதையும் வைக்க போகிறேன். ஸோ ஈஸி ப்ராக்டிஸ்க்கு தான். நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது கலர் மார்க்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஐ அதில் பார்க்கணும். அதை பார்க்கும்போது உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணும். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட பாடி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இதை இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் கிக் பேட், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேரலல் ஸ்டான்ஸில் இருக்காங்க. ரிலாக்ஸ் ஷோல்டர், ஹேண்ட் ஆன் த சைட் லைக் திஸ். ஓகே, இப்போ ஒரு லெக் ஃப்ரண்ட்டில், ஒரு லெக் பேக்கில் இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன் கார்ட் பொசிஷன், ஸ்பாரிங் ஸ்டான்ஸ் பொசிஷன், ஏற்கனவே படித்த மாதிரி. இப்போ அவுட் சைட்லேருந்து இந்த கோன் டு இந்த கோன் அவங்களோட கால் வரும். ஓகே, அதை வந்து எப்படி இவங்க கொண்டு வராங்கன்னு பண்ணுங்க. அண்ட் அதே இடத்துல கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஒன் மோர் டைம். ஒரு வெளியிலேருந்து உள்ள. இது எப்படி உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸில் யூஸ் ஆகும்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் பஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சோ இல்லை கிக்கோ நான் அப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு போகிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், லெக் ஸ்விங்ஸ் நம்ம பண்ணோம் இல்லையா, அதுக்கு இது ஒரு டிஃபென்ஸாகவும் யூஸ் ஆகும். உங்களோட எக்ஸசைஸ்க்கு ஹிப் மசில்ஸ் லூசன் அப் ஆகும் அண்ட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும். இதை வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸாக கிக் இன் பண்ணுறதுக்கு யாரானு இப்படி அட்டாக் பண்ண வந்தாலோ, நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் நம்மளுக்கே திருப்பி வரும்போது அதை பிளாக் பண்ணுற மாதிரியும் இந்த லெக் வரும். கையால் தடுக்க முடியாது, கால் ரொம்ப ஸ்ட்ராங், நீங்கள் கை யூஸ் பண்ணி தடுக்க முடியாது. அதுக்காக தான் நீங்கள் காலையை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ். இது எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடி பேலன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு நாள் எழுந்து பண்ணோம்னா நிச்சயமாக எங்கேயான கை காலில் கேட்ச் இருக்கும், மசில் கேட்ச், பேலன்ஸ் இருக்காது, கீழே விழ வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஸோ சிம்பிளாக நீங்கள் இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹைட் போகணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப இப்போ இந்த டிஸ்டன்ஸில் இருக்கா, இப்படி கொண்டு வந்தால் போதும். கேன் யூ டூ தட் ப்ளீஸ்? இது இப்போ டச் பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ்க்கு அவனுக்கு வருது, அவ்வளோதான். ஒன் மோர் டைம். லெக்கை அவுட் சைட் த பாடியிலேருந்து பாருங்க. இங்கே என்னோட அவுட் சைட் பாடி வந்து ரைட்டு. ஓகே, அவுட் சைட்லேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் லெக் வருது. கேன் யூ டூ லெஃப்ட் லெக் ப்ளீஸ்? அவ்வளோதான். ஸோ இப்போ நான் கிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கிக் இப்படி பண்ணுங்க. கிக்கை தடுங்க அந்த லெக் இதை வச்சு. எஸ், ஓகே. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கிக் வந்தாலும், இது வந்து இந்த மாதிரி ஸ்விங் வந்தாலோ இல்லை கிக் வந்தாலோ தடுங்க. அண்ட் கீழே பார்க்கக்கூடாது, கண்ணு பார்க்கணும். ஆல்ரைட். ஸோ அதுக்கு இப்போ அவுட் சைட்லேருந்து இன்சைட் போனாங்களா, அதே மாதிரி பாடி இன்சைட்லேருந்து அவுட். ஓகே, இன்சைட்லேருந்து அவுட் போகிறது இப்படி போகுது. ஏன் இது வந்து அவுட் சைட் டு இன் அண்ட் இன் டு பண்ணணும்னா, அப்போ தான் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு இன்னர் தை மசில்ஸும் அவுட்டர் தை மசில்ஸும் ஹிப் மசில்ஸும் ஈக்குவலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் உள்ளேயும் பண்ணணும், வெளியும் பண்ணணும். இது ஒரு சைடு மட்டும் பண்ணி இன்னொரு சைடு விட்டுட்டோம்னா, நான் சொல்கிற மாதிரி ஒரு சைடு மசில் ஸ்ட்ராங் ஆகும், இன்னொரு சைடு மசில்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகாமல் இருக்கும். ஓகே, கோ. இன்சைட் டு அவுட்னா லெஃப்ட் லெக் எடுக்கணும். எக்ஸலண்ட். ஸோ நீங்கள் நிற்கும் போது மறுபடியும் ஒரு கால் இப்படி பின்னால் நிற்கக்கூடாது, இப்படி நிற்கணும். Go. Yes. This leg. Excellent. So இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கலாம். இது சர்க்குலர் மூவ்மெண்ட், பாடி பேலன்ஸ் வேணும். இதுக்கான தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் ப்ரிப்பரேட்டரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சீக்வன்ஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப ஈஸியாக உங்களால் சர்க்குலர் மூவ்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.